குழந்தை சரியாகவே சாப்பிட மாட்டேங்குது டாக்டர், ஏதாவது சிரப் கொடுங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என் கிளினிக்கில் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சிரப்பே கிடையாதுங்க. இல்லை புரியல. நான் சொல்கிற இந்த 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் ஃபாலோ பண்ணலாம். டிப் நம்பர் 1, குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது. கிரேசிங், அவாய்ட் கிரேசிங். டிப் நம்பர் 2, குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பசியோடு இருக்காங்க, நம்ம சாலிட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணோம், உடனே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்ட்டு பால் கொடுத்துறாதீங்க. பால் கொடுத்து அவங்க பசியை தீர்த்துட்டா சாலிட் ஃபுட்ஸ் மேலே குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. டிப் 3, மோர் தென் 1 இயர் பேபிஸ்க்கு கொதிக்கிற தண்ணியில் கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, ஜிஞ்சர் அந்த மாதிரி சில ஸ்பைசஸை கொதிக்கிற தண்ணியில் வேக விட்டு அந்த எசன்ஸை குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த ஸ்பைஸ் மூலிமா பசியை தூண்டலாம். டிப் 4, குழந்தையில ஆக்டிவிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுங்க, ப்ரிஃபரபிளி அவுட்டோர் ஆக்டிவிட்டி. அவங்க நிறைய விளையாட விட்டு டயர்ட் ஆக்குனீங்கன்னா பசி தானாக தூண்டும். டிப் 5, குக்கிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைகளை இன்வால்வ் பண்ணுங்கள். சிம்பிள் குக்கிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் லைக் டிஷ் வாஷிங், வெஜிடபிள் வாஷிங், ஃப்ரூட் வாஷிங் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். டிப் 6, குழந்தைங்க எப்பயுமே நாம தான் ஊட்டி ஆகிறோன்னு இல்லை, அவங்கள நிறைய ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு கொடுக்கும்போது அவங்கள சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என்கரேஜ் செல்ஃப் ஃபீடிங். டிப் 7, அவாய்ட் மோனோட்டோனி. ஒரே ஃபுட்டை ரெக்கரண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும், வெளியே சொல்ல தெரியாத, அதனாலே சாப்பிட நிறுத்திடுவாங்க. ஃபுட்டை வேறு ஃபார்மில் கொடுத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தோசையவே கலர்ஃபுல்லாக கொடுங்க. கீப் த பிளேட் கலர்ஃபுல், தட் வில் மேக் த பேபிஸ் ஈட் பெட்டர்.